நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் ஜாஸ்வா டிவியின் இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்து இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதற்கு ஆண்டவர் எனக்கு அருள் புரிந்திருக்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாத இடங்களிலே உருவாக்குகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஒன்றுமில்லாத இடங்களிலே உருவாக்குகிற தெய்வம். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு என்பது நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய நீதியினாலோ நம்முடைய ஜனங்களிடத்திலே செய்கிற நல்ல அன்பினாலோ அல்ல. ஆண்டுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க செய்து ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இது நம்முடைய பலத்தினால் உண்டானது அல்ல, ஆண்டுடைய சுத்த கிருபையினால் உண்டானது. ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர், அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆசீர்வாத விலையை நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத விலை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீ ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, அந்த வேளையில் ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக படிக்கிற பாடத்தை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுக்கப்பட்ட செய்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவனோடு நீர் பேசணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் உள்ளத்தில் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியான வந்து ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வாத தரப்போறதுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். தொடர்ந்து கூட ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தொடர்ந்து வேத வாக்கியங்களை தியானிப்போம். ஆண்டுடைய சிலுவை பாடுகள் தியானிக்கின்ற நாட்கள். ஆண்டுடைய பின்னால் நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். பெர்க்மான் ஐயா பாடிய பாடலை நாம் உற்சாகத்தோடு கரம் தட்டி பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எப்போதும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு மதியிலே எந்நாளும் நீந்தணுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீந்தணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவருடைய காரியம் ஜெயமாகத்தான் முடியும். வேதத்தை எடுக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாளும் துன்பப்படுகிறதில்லை. துன்பம் வரும், ஆனால் துன்பத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஐயா பெர்க்மான்ஸ் ஐயா பாடிய பாடலில் சொல்கிறது போல, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது என்று சொல்லி பாடிய பாடல் போல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரிக்கிற காரியங்கள் வரும். ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாக செல்லக்கூடிய சூழ்நிலைகளை சத்துருவானவன் பிசாசானவன் கொண்டு வருவான். அது எந்த ரூபத்தில் கொண்டு வருவான்னு தெரியாது.
உலக மனுஷன் மூலமாக கொண்டு வருவான், உடன் இருக்கிறவர்கள் மூலமாக கொண்டு வருவான், சொந்த பந்தங்கள் மூலமாக கொண்டு வருவான், எந்த விதத்திலாவது கொண்டு வருவான், கிறிஸ்தவர்கள் மூலமாக கூட கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவரை முருக நாம் பற்றி கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியாகும்படியாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஓட்டம் எல்லாம் அதுதான். நம்முடைய உலகத்தில் இருக்கிற நாட்கள் இன்றோ நாளையோ 10 வருஷமோ 20 வருஷமோ தெரியாது. ஆண்டவர் 61 வயதை கடக்க கிருபை செய்திருக்கிறார். 33 வயதிலே ரட்சிக்கப்பட்ட நான் ஆண்டுடைய கிருபையினாலே இந்த 61வது வயதை கடக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய சுத்த கிருபை, நம்முடைய பலத்தினால் அல்ல. இன்னும் தொடர்ந்து ஆண்டவருடைய ஓட்டத்தில் ஓடுவதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். பலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றும் கூட நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி கலாத்தியர் எழுதிய புத்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. உலகம் நம்மை துன்பப்படுத்தும், உலகம் நம்மை மயக்கும், உலகம் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கும். இத்தனை காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டு ஆண்டவருடைய சிலுவை ஓட்டத்திலே ஓடுவதற்கு ஆண்டவர் தான் நமக்கு பலம் தர முடியும். ஆண்டவர் தான் பலம் தர முடியும். சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாளிலும் கூட எதையெல்லாம் அறைய வேண்டும் என்று நான் தெரிந்திருக்க வேண்டும். சிலுவையிலே அறைய வேண்டும். சிலுவையிலே நாம் எந்த காரியங்களையெல்லாம் அறைய வேண்டும் என்று சொல்லி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதே கலாத்தியர்களை 5:19-21 வரை சொல்கிறது வசனங்கள். விபச்சாரம், காமவிகாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளை நாம் சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வேத வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த காரியங்களெல்லாம் ஆண்டுடைய சிலுவையிலே நாம் அறைய வேண்டும். ஆண்டவருக்காக நாம் பிரகாசிப்பதற்கு அவருடைய சிலுவையிலே இந்த காரியங்களெல்லாம் அறைய வேண்டும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளை நாம் நம்மை விட்டு அகற்றும்படியாக ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே அறைந்து நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காரியங்களையெல்லாம் நாம் அப்படி ஒதுக்கி இந்த உலகத்திலே வாழும் பொழுது மட்டுமே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். அது மட்டுமல்ல, மேலே சொல்லப்பட்ட அந்த மாம்சத்தின் கிரியைகளில் ஏதோ ஒன்று நம் ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்துவிடும். ஏதோ ஒன்று ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நிற்பதற்கு தகுதி இல்லாத மனிதர்களாக ஆக்கிவிடும். சில மனிதர்கள் மனதிற்குள் பலவிதமான ஆசைகளை வைத்துக்கொண்டு வெளியே வந்து எந்த ஒரு ஆசையும் இல்லாதவர்கள் போல நடிப்பார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போவதில்லை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணத்தோடு எனக்கு 2 கைகள்லையும் ஒரு 7 மோதிரம் போட்டிருப்பேன். ஆனால் அதற்கு பின்பு நான் கடலாளியாக ஆன பின்பு அதையெல்லாம் கொடுத்த பின்பு என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் திரும்பின பின்பு நான் நினச்சிருந்தா எத்தனையோ மோதிரம் போட்டிருக்க முடியும். ஆனால் ஒரு சிறு மோதிரம் கூட அந்த தங்க பொருட்களுக்கே ஆசை இல்லாதபடி ஆகிவிட்டது. நம்முடைய ஆசைகளை எல்லாம் சிலுவையில் அறைய வேண்டும். ஏன்னா ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. கிறிஸ்துவை உடைய தேவ பிள்ளைகள் நாம் தேவன் விரும்பாத எந்த செயலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி தேவ வசனம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற இப்படிப்பட்டவைகளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் இன்னும் பலனோடு ஓடுவதற்குரிய சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். நாம் ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் பிழைத்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவிக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய கட்டளை. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை உடைய தேவ பிள்ளைகள் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், வீண் புகழ்ச்சி, மனுஷனுடைய எந்த புகழ்ச்சியும் நமக்கு வேண்டாம். அவன் புகழ்ச்சி செய்து நம்மை ஒன்றும் செய்யப்போவதில்லை. புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருமை
பொறாமை கொள்ளாமல் இருக்க ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய மாம்சத்தை விட்டு அகன்று செல்லும்படியாக நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியும்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஜெப வேளையை நம்ம நிறைவு செய்வோம். பக்மான் செய்ய பாடிய பாடல் தான், ஒரு சிறிய பாடல். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பாடல்லே பாடியபடி ஆண்டவருடைய சமூகம்தான் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொறாமை, விபச்சாரம், வேசித்தனம், எத்தனையோ வகைகளிலே பொல்லாங்குக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே தான் நாம் நீந்தி வர வேண்டியிருக்கு. நீந்தி வரும் பொழுது எப்படியாவது நம்முடைய அந்த சுபாவங்கள் சிறிது நம்மகிட்ட வந்துடத்தான் செய்யும். ஆண்டவர் தான் நம்மை பலப்படுத்தி அந்த காரியங்கள் எல்லாம் விடுதலை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும். நடத்துவார். அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நடத்துவார். கிட்டத்தட்ட ஆண்டவர் எங்களை 27 வருடங்களாக நடத்தி வருகிறார். அவருடைய சமூகத்திலே 27 வருடங்களாக ஆண்டுடைய கரம் எங்களை நடத்துகிறது. உங்களையும் நடத்தும். நீங்கள் விசுவாசியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எல்லாவற்றிலுமிருந்து இந்த பாவ உலகத்திலே எல்லாவற்றையும் நாம் வெறுத்து நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபைகளை செய்வார். ஜெபம் செய்து நாம் இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். பரிசுத்த பிதாவே, நம்ம நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் இந்த ஆசீர்வாத வேலை என்ற நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நீ சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே ஜாஸ்வா டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஜெயிக்கிற பிள்ளைகளாக நீர் உருவாக்கணுமாறு ஜெபிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நான் பரிசுத்தர், நீங்களும் அதேபோல் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. அதேபோல் ஆண்டவரே, நாங்களும் பரிசுத்தமாக இருப்பதற்கு சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான நெருக்கங்கள் போராட்டங்களிலும் இருந்து ஆண்டவரே விடுதலை அடைந்து ஆண்டவரே உம்மை முழு மனதோடு நாங்கள் துதிப்பதற்கும் உம்மை பின்பற்றுவதற்கும் ஆண்டவரே எனக்கும் எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கும் நீர் ஆண்டவரே கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே தேவனாய் இருந்து ஆண்டவரே சகலத்தையும் உண்டாக்கியிருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களையும் நீர் உருவாக்கி இருக்கிற ராஜா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. உம்முடைய சித்தத்தினால் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும். உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் எங்களையும் எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.